வீரபாண்டிய கட்டபொம்மன். வேலு நாச்சியார் ராமநாதபுரத்திலும் சிவகங்கையிலும் ஆங்கிலேயருக்கு சவாலாக இருந்தபோது வீரபாண்டிய கட்டபொம்மனின் எதிர்ப்பு வளர்ந்து கொண்டிருந்தது. ஓட்டப்பிடாரத்துக்கு அருகில் உள்ள பாஞ்சாலக்குறிச்சியை ஆட்சி செய்த பாளையக்காரர் ஆவார். கட்டபொம்மன் நாயக்கர் என்பது அவரது குடும்ப பட்டமாகும். கட்டபொம்மனின் தாத்தா ஜெகவீர கட்டபொம்மன் கர்னல் ஹெரான் காலத்தில் குறுநில மன்னராக இருந்தார். 1720 பிறந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது தந்தையின் இறப்புக்கு பின் பாஞ்சாலக்குறிச்சி பாளையத்துக்கு பொறுப்பேற்றார். கம்பெனிக்கும் தென் சீமை பாளையத்தாருக்கும் தொடர்ந்து மோதல் இருந்ததால் கம்பெனிக்கு அவர்கள் கப்பம் செலுத்துவது ஒரு பிரச்சனையாகவே நீடித்தது. 1798 செப்டம்பர் மாதத்துக்கான கப்பமும் செலுத்தப்படாததால் கலெக்டர் ஜாக்சன் அவருக்கே உரிய ஆணவத்துடன் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கடிதம் அனுப்பினார். நாட்டில் கடுமையான வறட்சி ஏற்பட்டதால் வரி வசூலிப்பது மிக கடினமான வேலை ஆனது. கலெக்டர் ஜாக்சன் வீரபாண்டிய கட்டபொம்மனை தண்டிக்கும் நோக்கமுடன் ஒரு படையை அனுப்ப விரும்பினாலும் சென்னை நிர்வாகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. திருநெல்வேலியில் இருந்த படை வீரர்களை மைசூரில் திப்பு சுல்தானுக்கு எதிராக போரிடுவதற்காக கம்பெனி ஏற்கனவே அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் மிகவும் தொலைவில் இருந்த தெற்கு பகுதியில் போர் செய்வது ஆபத்து என கம்பெனி கருதியது. அது பிரச்சனையில் தொடர்புடைய பாளையக்கார ராமநாதபுரத்துக்கு வரவழைத்து கலந்தாலோசனை செய்யும்படி கலெக்டருக்கு உத்தரவிட்டது. அதன்படி 1798 ஆகஸ்ட் 18 அன்று ஜாக்சன் 2 வாரங்களுக்குள் தன்னை ராமநாதபுரத்துக்கு வந்து சந்திக்கும்படி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு உத்தரவு பிறப்பித்துவிட்டு திருநெல்வேலி சுற்றுப்பயணத்தை துவங்கினார். பாளையக்காரர்களிடமிருந்து கப்பம் வசூலிப்பதற்காக சொக்கம்பட்டி, சிவகிரி, சாத்தூர், ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் அவர் தங்கியிருந்தபோது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரை சந்திக்க முயன்றார். ஆனால் ராமநாதபுரத்தில் தான் கலெக்டரை சந்திக்க முடியும் என அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. இந்த அவமதிப்பையும் மீறி கட்டபொம்மன் 23 நாட்களில் 400 மைல் தூரம் கலெக்டரை சளைக்காமல் பின்தொடர்ந்து செப்டம்பர் 19ஆம் நாள் ராமநாதபுரத்தை அடைந்தார். கலெக்டரை சந்திப்பதற்கான வாய்ப்பு அன்றே தரப்பட்டது. கட்டபொம்மன் சரியாக நடந்து கொண்டதாகவும் இதன் மூலம் அவர் தன்னை அழிவிலிருந்து காத்து கொண்டதாகவும் ஜாக்சன் திருப்தியுடன் கூறினார். கட்டபொம்மன் கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய கப்பத்தொகையில் பெரும் பகுதியை செலுத்திவிட்டதையும் 1080 வராகன் மட்டுமே பாக்கி இருப்பதையும் கணக்குகளை சரிபார்த்து அவர் அறிந்து கொண்டார். இந்த சந்திப்பின் போது ஆணவ குணம் கொண்ட ஜாக்சன் முன்னால் கட்டபொம்மனும் அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளையும் நின்றபடி உரையாட வேண்டியிருந்தது. சந்திப்பின் இறுதியில் ஜாக்சன் இருவரையும் ராமநாதபுரம் கோட்டையில் தங்கும்படி கூறினார். அங்கு திடீரென வந்த வீரர்கள் கட்டபொம்மனை கைது செய்யவே வந்திருந்தார்கள் என்பது வெளிப்படையாகவே தெரிந்தது. கட்டபொம்மனும் அமைச்சரும் தப்ப முயன்றனர். கோட்டை வாசலில் நடந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டார்கள். சிவசுப்பிரமணிய பிள்ளை கைது செய்யப்பட்டார். கட்டபொம்மன் மட்டுமே தப்ப முடிந்தது. பாஞ்சாலக்குறிச்சிக்கு திரும்பிய கட்டபொம்மன் தன்னிடம் ஜாக்சன் நடந்து கொண்ட முறையை ராமநாதபுரத்தில் நடந்த மோதலுக்கு காரணம் என்று சென்னை கவுன்சிலுக்கு கடிதம் அனுப்பினார். இதற்கிடையே ஆளுநர் எட்வர்டு கிளைவ் கம்பெனி நிர்வாகத்திடம் கட்டபொம்மன் சரணடையும்படி அறிவிப்பு வெளியிட்டார். இவ்வாறு கட்டபொம்மன் சரணடைந்தால் நேர்மையான விசாரணை நடைபெறும் என்றும் இதற்கு உடன்படாவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அதன்படி கட்டபொம்மன் கம்பெனி விசாரணை குழுவிடம் நேரில் சென்று விளக்கம் அளித்தார். கழக குற்றச்சாட்டிலிருந்து கட்டபொம்மனை விடுவித்த குழு கலெக்டர் நடந்து கொண்ட விதத்துக்காக அவரை கண்டித்தது. லூசிங்டன் புதிய கலெக்டராக நியமிக்கப்பட்டார். இறுதியில் ஜாக்சன் பணி நீக்கம் செய்யப்பட்டார். விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பகோடா எனப்பட்டது. ஐரோப்பிய வணிகர்கள் இந்தியாவுக்கு வந்த காலகட்டத்தில் இப்பணம் செல்வாக்கு பெற்று விளங்கியது. திப்பு சுல்தான் ஆட்சியில் மைசூரில் ஒரு பகோடா 3.5 ரூபாய்க்கு சமமாக கொள்ளப்பட்டது. பகோடா மரத்தை உலுக்குதல் என்ற சொலவடை இங்கிலாந்து மக்களிடையே நிலவியது. ஒருவரை அதிர்ஷ்டசாலி ஆக்கும் வாய்ப்புகள் இந்தியாவில் குவிந்து கிடைக்கின்றன என்ற ஐரோப்பியர்களின் அக்கால மனநிலையை இதன் மூலம் நாம் உணரலாம். தமிழில் இதனை வாராகன் என்பர். எனினும் கட்டபொம்மன் தனது பிரச்சனை இன்னும் தீரவில்லை என்ற கொந்தளிப்புடன் தான் இருந்தார். இந்த சூழலில் மருது பாண்டியர்கள் திண்டுக்கல் கோபால நாயக்கருடனும் ஆனைமலை யாதுல் நாயக்கருடனும் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிரான கூட்டமைப்பை உருவாக்கும் முயற்சியில் இருந்தார்கள். இதே விருப்பத்துடன் இருந்த கட்டபொம்மனும் மருது பாண்டியரும் நெருக்கமானார்கள். கட்டபொம்மன் சிவகிரி பாளையக்காரருடனும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார். பாஞ்சாலக்குறிச்சி திறந்த சமவெளி பகுதியில் எளிதாக தாக்குதலுக்குள்ளாகும் விதத்தில் அமைந்திருந்தது. சிவகிரி கோட்டை மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் வலுவான அரண்களுடன் மிக பாதுகாப்பாக தாக்குதல், எதிரிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளுதல் ஆகிய 2 நடவடிக்கைகளுக்கும் பொருத்தமானதாக இருந்தது. கட்டபொம்மனின் நிலையை பலப்படுத்துவதற்காக சிவகிரி பாளையக்காரரின் மகன் வீரபாண்டியன் தன் வீரர்களுடனும் கூட்டணியில் இருந்த பிற தலைவர்களுடனும் தளவாய் குமாரசாமி நாயக்கரின் தலைமையில் மேற்கு நோக்கி அணிவகுத்து சென்றார். சிவகிரி பாளையம் கம்பெனிக்கு கட்டுப்பட்டதாக இருந்ததால் வீரபாண்டியனின் இந்நடவடிக்கையை சென்னை கம்பெனி அரசு தனக்கு விடுவிக்கப்பட்ட சவாலாக கருதியது. தாக்குதலுக்கு உத்தரவிட்டது. 1799 மே மாதத்தில் வெள்ளஸ்லி பிரபு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை ஆகிய இடங்களில் இருந்த படைகளை திருநெல்வேலிக்கு அனுப்ப உத்தரவு பிறப்பித்தார். திருவனந்தபுரம் அரசரின் படையையும் ஆங்கிலேயருடன் இணைத்தது. மேஜர் பானர்பன் அதிக ஆற்றல் கொண்ட போர் தளவாடங்களுடன் படைகளை வழிநடத்தினார். 1799 ஜூன் 1 அன்று கட்டபொம்மன் 500 ஆட்களுடன் சிவகங்கைக்கு சென்றார். பழையனாறு என்ற இடத்தில் மருதுவுடன் தீவிர ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து சிவகங்கையிலிருந்து ஆயுதம் தரித்து வந்த 500 பேருடன் கட்டபொம்மன் பாஞ்சாலக்குறிச்சிக்கு திரும்பினார். நாகலாபுரம், மன்னர்கோட்டை, பாவாளி, கோலார்பட்டி, சென்னல்குடி ஆகிய பாளையங்களின் தலைவர்கள் மருது சகோதரர்களின் முயற்சியால் ஏற்கனவே ஒன்று சேர்ந்திருந்தார்கள். அவர்கள் கம்பெனியின் ஆட்சி பகுதிகளில் இருந்த சில குறிப்பிட்ட கிராமங்களில் வரி வசூலிக்கும் உரிமையை உறுதிப்படுத்தியிருந்தார்கள்.
கட்டபொம்மன் தன் செல்வாக்கையும் நிதி ஆதாரங்களையும் முன்னிறுத்தி இந்த அணியில் சேர்ந்து அதன் தலைவர் ஆனார். இக்கூட்டமைப்பை ஏற்படுத்த சாப்டூர், 7000 பண்ணை, காடல்குடி, குளத்தூர் ஆகியவற்றின் பாளையக்காரர்களையும் அதில் சேரும்படி வலியுறுத்தினார். 1799 செப்டம்பர் 1 அன்று மேஜர் வானர்மன் தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில் சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுத்தார். கட்டபொம்மன் சந்திப்பை தவிர்த்ததால் வானர்மன் போர் தொடுக்க முடிவெடுத்தார். செப்டம்பர் 5ஆம் நாள் கம்பெனி படை பாஞ்சாலக்குறிச்சியை சென்றடைந்தது. கட்டபொம்மனின் கோட்டை 500 அடி நீளத்திலும் 300 அடி அகலத்திலும் முழுவதும் மண்ணினால் கட்டப்பட்டிருந்தது. ஆங்கிலேய படை கோட்டையின் தகவல் தொடர்புக்கான வழிகளை துண்டித்தது. கட்டபொம்மனின் வீரர்கள் கம்பீரத்துடனும் வீரத்துடனும் போரிட்டார்கள். அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டன. கர்னல் வெல்ஸ் என்பவர் தனது நினைவு குறிப்புகளில் கட்டபொம்மனது படை வீரர்களின் வீரத்தை பதிவிட்டுள்ளார். கம்பெனி படைக்கு கூடுதல் எண்ணிக்கையில் வீரர்கள் தேவைப்பட்டனர். செப்டம்பர் 16 அன்று ஆங்கிலேயருக்கு கூடுதல் வலு சேர்ப்பதற்கான உதவிகள் பாளையங்கோட்டையிலிருந்து வந்து சேர்ந்தன. அவர்களின் தொடர்ச்சியான தாக்குதலால் சுவர்கள் உடைந்து கோட்டை பலவீனம் அடைந்ததால் கோட்டைக்கான காவற்படை வெளியேறி காடல்குடியை அடைந்தது. கோலார்பட்டியில் நடந்த மோதலில் கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை பிடித்து வைக்கப்பட்டார். நாலாபுரமும் எதிர்ப்பை காட்டிய தலைவர்களுக்குரிய பிற பாதுகாப்பு அரண்கள் அனைத்தும் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டுக்கு வந்தன. ஆங்கிலேய படையை கண்டதும் மேற்கு பாளையத்தாரும் சரணடைந்தனர். புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் களப்பூர் காட்டிலிருந்த கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார். கட்டபொம்மனின் ஆதரவாளர்கள் மருது சகோதரர்கள், கோபால நாயக்கர் ஆகியோருடன் இணைவதற்கு சிவகங்கைக்கும் திண்டுக்கல் மலை குன்றுகளுக்கும் விரைந்தனர். 1799 அக்டோபர் 16 அன்று பானர்மன் கட்டபொம்மனை கயத்தாறு என்னும் இடத்தில் பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்தார். அது கேலிக்கூத்தான விசாரணையாகவே இருந்தது. கட்டபொம்மன் மரணத்தை பற்றி கவலைப்படாமல் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஒத்துக்கொண்டார். அவருக்கு சிவகிரிக்கு எதிராக ஆயுதம் தரித்த வீரர்களை அனுப்பியதையும் பாஞ்சாலக்குறிச்சி போரில் ஆங்கிலேய படையிற்கு எதிராக போரிட்டதையும் ஒத்துக்கொண்டார். அக்டோபர் 16ஆம் நாளில் கட்டபொம்மன் கயத்தாறு பழைய கோட்டைக்கு அருகில் தூக்கிலிடப்பட்டார். கட்டபொம்மனுடைய வீரச் செயல்களை கருப்பொருளாக கொண்ட நாட்டுப்புற பாடல்கள் மக்களிடையே அவரது நினைவை இன்று வரை உயிர்ப்புடன் வைத்துள்ளன. மருது சகோதரர்களும் 1801 தென்னிந்திய கிளர்ச்சியும். ஆற்காடு நவாப் 1772ஆம் ஆண்டு உடன்படிக்கை மூலம் ஸ்தலக்காவல், தேசக்காவல் ஆகியவற்றுக்கான உரிமைகளை கம்பெனிக்கு கொடுத்திருந்தார். இது பாளையக்காரர்கள் அல்லாதோர் ஆகிய இரு தரப்பினரின் ஆட்சி பகுதிகளிடமிருந்த காவல் தலைவர்களை பாதித்தது. அதிருப்தி அடைந்த காவல்காரர்களும் அவர்களின் தலைவர்களும் நவாப்புக்கும் கம்பெனிக்கும் எதிராக பாளையக்காரர்களுடன் சேர்ந்தார்கள். சிவகங்கை பெரிய உடைய தேவர் நவாப் படைக்கு எதிரான சண்டையில் உயிரிழந்ததால் நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொண்ட சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் நவாப் படையை வெளியேற்றினார்கள். பெரிய உடைய தேவர் வேலுநாச்சியார் ஆகியோரின் மகளான வெள்ளச்சி நாச்சியாரை சிவகங்கையின் ராணியாக அறிவித்தனர். அவர்கள் அமைச்சர் பொறுப்புகளை ஏற்றனர். அன்றைய சிவகங்கை காட்டின் நடுவில் இருந்த காளையார் கோவில் கிளர்ச்சியாளர்கள் கூடுமிடமாகவும் அவர்களது அடையாளமாகவும் இருந்தது. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதும் அவருடைய சகோதரர் ஊமைதுரை கமுதியை சென்றடைந்தார். அங்கிருந்து அவரை சின்ன மருது சிவகங்கையின் தலைநகரான சிறுவயலுக்கு அழைத்து சென்றார். நவாப் முகமது அலி முத்துராமலிங்க தேவரை சிறையிலிருந்து விடுவித்து அவரை ராமநாதபுரத்தின் சேதுபதியாக முடிசூட்டினார். ஆனால் கிளர்ச்சியாளர்கள் முத்துக்கருப்ப தேவரை தங்கள் ஆட்சியாளராக அறிவித்தனர். மேலும் அரசின் தெற்கு பகுதியையும் வடக்கு பகுதியையும் ஆக்கிரமித்தனர். கிளர்ச்சியாளர்களின் வீரர்கள் மதுரைக்குள்ளும் நுழைந்தனர். ஜூலையில் ஊமைதுரை தன் ஆதரவாளர்களுடன் மதுரையில் உள்ள பழைய நாடு எனும் பகுதியை கைப்பற்றினார். 1801 சின்ன மருதின் மகன் செவத்த தம்பியின் தலைமையில் சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய இரு பகுதிகளை சேர்ந்த படைகளும் இணைந்தது. கடற்கரை வழியாக தஞ்சாவூர் நோக்கி அணிவகுத்து சென்றன. தஞ்சாவூரில் இருந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் செவத்த தம்பியின் படையில் சேர்ந்தனர். தஞ்சாவூர் ஸ்தானிகராக இருந்த கேப்டன் வில்லியம் பிளாக்பர்ன் படைகளை திரட்டி மாங்குடி அருகே செவத்த தம்பியை வென்றார். தஞ்சாவூர் ராஜா சரபோஜி ஆங்கிலேயருக்கு துணையாக நின்றார். இருப்பினும் வீரர்கள் ஆங்கிலேயர் படையின் பின் தொடர்தலிலிருந்து தப்பித்து கடந்து சென்ற பகுதிகளை எல்லாம் அழித்து நாசமாக்கி சென்றனர். தென்னிந்திய கிளர்ச்சி 1801 திப்புவையும் கட்டபொம்மனையும் வென்ற பின்னர் ஆங்கிலேய படைகள் பல்வேறு முனைகளிலிருந்து திரும்பி ராமநாதபுரத்திலும் சிவகங்கையிலும் கிளர்ச்சியாளர்களை எதிர்கொள்ள முடிந்தது. புதுக்கோட்டை தொண்டைமான் கிழக்கிந்திய கம்பெனியில் ஏற்கனவே இணைந்திருந்தார். மேலும் சிவகங்கையின் முன்னாள் ஆட்சியாளரின் வழித்தோன்றல் படமாத்தூர் ஒய்யாதேவரின் ஆதரவையும் கிழக்கிந்திய கம்பெனி பெற முடிந்தது. அவர் சிவகங்கையின் ஆட்சியாளராக கம்பெனியால் அங்கீகரிக்கப்பட்டார். இந்த பிரித்தாளும் தந்திரம் அரசரின் ஆதரவாளர்களிடையே பிளவை ஏற்படுத்தி இறுதியில் கிளர்ச்சியாளர்களை மனந்தளர வைத்தது. 1801 மே மாதத்தில் அக்னியோ தலைமையிலான ஒரு படைப்பிரிவு தன் நடவடிக்கைகளை துவக்கியது. இப்படை மானாமதுரை, பார்த்திபனூர் வழியாக பயணித்து கிளர்ச்சியாளர்கள் வசமிருந்த பரமக்குடி அரண்களை ஆக்கிரமித்தது. மோதலின் போது இரு தரப்பிலும் பெரும் சேதம் ஏற்பட்டது. ஆனால் கிளர்ச்சியாளர்களின் அடங்காத எதிர்ப்பும் மருது சகோதரர்களின் வீரம் செறிந்த சண்டைகளும் ஆங்கிலேயரின் நடவடிக்கையை மிகவும் கடினமாக்கியது. முடிவில் ஆங்கிலேயரின் படை வலிமையும் தளபதிகளின் திறமையுமே வெற்றி பெற்றன. ஆங்கிலேயர் ஊமைத்துறையை கைது செய்ததைத் தொடர்ந்து மருது பாண்டியரை சிங்கம்புணரி குன்றுகளிலும், செவத்தையாவை வத்தலக்குண்டு பகுதியிலும், வெள்ளை மருதின் மகன் துரைசாமியை மதுரைக்கு அருகிலும் கைது செய்தனர். சின்ன மருதுவும் அவருடைய சகோதரர் வெள்ளை மருதுவும்
1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் தூக்கிடப்பட்டனர். ஊமைத்துரையும் செபத்தையாவும் அவர்களின் ஆதரவாளர்கள் பலரும் பாஞ்சாலக்குறிச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு 1801 நவம்பர் 16ஆம் நாள் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். 73 கிளர்ச்சியாளர்கள் 1802 ஏப்ரல் மாதத்தில் மலேயாவில் பினாங்குக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். தீரன் சின்னமலை சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் ஆகியவை அடங்கிய கொங்கு நாடு மதுரை நாயக்கர் அரசின் ஒரு பகுதியாக இருந்தது. அதை மைசூர் உடையார்கள் கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். உடையார்களின் வீழ்ச்சிக்கு பிறகு மைசூருடன் இந்த ஆட்சி பகுதிகள் மைசூர் சுல்தான்களால் கட்டுப்படுத்தப்பட்டன. 3ஆம் 4ஆம் மைசூர் போர்களின் விளைவாக கொங்கு பகுதி முழுதும் ஆங்கிலேயர் வசமாயின. தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சியளிக்கப்பட்ட பாளையக்காரர்களில் ஒருவர். சின்னமலை கோயம்புத்தூரில் இருந்த ஆங்கிலேயரின் கோட்டை மீது தாக்குதல் நடத்தும் முயற்சியில் இருந்தபோது 1800 மருது பாண்டியரின் உதவியை பெற முயன்றார். கம்பெனியுடன் போரிடுவதற்காக விருப்பாட்சி கோபால நாயக்கர், பரமத்தி வேலூர் அப்பச்சி கவுண்டர், சேலம் ஆத்தூர் ஜோனி ஜான் கஹன், பெருந்துறை குமரால் வெள்ளை, ஈரோடு வாரணாசி ஆகியோருடன் கூட்டணி சேர்ந்தார். தனது படையை வலுவூட்டுவதற்கு தேவையான உதவிகளை மருது சகோதரர்களிடமிருந்து பெறுவதை கம்பெனி தடுத்துவிட்டதால் சின்னமலையின் திட்டங்கள் பலிக்கவில்லை. அவரும் தன் திட்டத்தை மாற்றிக்கொண்டு திட்டமிட்டதற்கு ஒரு நாள் முன்னதாகவே கோட்டையை தாக்கினார். கம்பெனி படை 49 பேரை தூக்கிலிடுவதற்கு இது வழிவகுத்தது. சின்னமலை ஆங்கிலேயரிடம் சிக்காமல் தப்பினார். 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை கம்பெனிக்கு எதிராக போராடி கொண்டே இருந்தார். சின்னமலையின் போர்களில் முக்கியமானவை 3. காவிரி கரையில் நடைபெற்ற 1801 போர், 1802ஆம் ஆண்டு ஓடாநிலையில் நடந்த போர், 1804 நடந்த அரச்சலூர் போர் ஆகும். அவரது இறுதிப் போர் 1805 நடைபெற்றதாகும். இப்போரில் சின்னமலை அவருடைய சமையல்காரரால் துரோகம் இழைக்கப்பட்டார். தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். வேலூர் புரட்சி 1806 அரியணையை இழந்த அரசுகள், குறுநில மன்னர்கள் ஆகியோரின் சந்ததியினர் ஆங்கிலேய ஆட்சி சுமத்திய அடிமை தலையை தகர்க்க தொடர்ந்து பல முயற்சிகளை மேற்கொண்டனர். அவற்றின் மொத்த விளைவுதான் 1806ஆம் ஆண்டில் ஏற்பட்ட வேலூர் புரட்சி ஆகும். மருது சகோதரர்களின் கிளர்ச்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் அவர்கள் வேலூரை மையமாக கொண்டு செயல்பட்டனர். எண்ணிக்கையில் 3000ற்கு குறையாத திப்பு சுல்தானின் விவசாயிகள் வேலூரிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் குடியேறியிருந்ததால் ஆங்கிலேய எதிர்ப்பு கூட்டமைப்பின் அமைப்பாளர்கள் அங்கு தங்கள் இரகசிய நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டனர். ஆங்கிலேயரால் பதவியோ சொத்தோ பறிக்கப்பட்டவர்கள், கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் வறுமையின் கோரப்பிடியில் சிக்கியிருந்தனர். இதுபோல் பாதிக்கப்பட்ட பலரை வேலூர் கோட்டையின் படைமுகாம் உள்ளடக்கியிருந்தது. இவ்வாறு வேலூர் கோட்டை தென்னிந்தியாவின் புரட்சியாளர்கள் சந்தித்துக் கொள்ளும் இடமாக ஆனது. சிப்பாய்களும் வேலூருக்கு இடம் பெயர்ந்தவர்களும் கோட்டையில் அடிக்கடி கூடி தீவிரமாக கலந்து ஆலோசித்தனர். அவற்றில் திப்பு மகன்களின் பிரதிநிதிகளும் பங்கேற்று வந்தனர். உடனடி காரணம்: இடைப்பட்ட காலத்தில் ஆங்கிலேயர் தங்கள் படையில் உள்ள சிப்பாய் பிரிவில் சில புதுமைகளை நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள். சிப்பாய்கள் சாதி அல்லது மதத்தின் அடிமைகளாக தங்களது அடையாளமாக தங்களது நெற்றியில் அணிந்த அனைத்து விதமான குறியீடுகளும் தடை செய்யப்பட்டன. சிப்பாய்கள் தங்கள் மீசையை ஒரே மாதிரியான முறைக்கு பொருத்தும்படி வெட்டுவதற்கு அறிவுறுத்தப்பட்டனர். துணை ஜெனரல் அக்னியூ சிப்பாய்களுக்கான ஒரு புதிய தலைப்பாகையை வடிவமைத்து தனது நேரடி கண்காணிப்பில் அதனை அறிமுகம் செய்தார். இந்தியர்களின் பார்வையில் இந்த தலைப்பாகையில் இடம்பெற்றிருந்த அருவக்கத்தக்க அம்சம் அதன் மீதிருந்த ரிப்பன் மற்றும் குஞ்சம் ஆகும். இது மிருகத்தோலில் செய்யப்பட்டிருந்தது. பன்றித்தோல் முஸ்லிம்களுக்கு வெறுப்பூட்டும் பொருளாகும். இந்துக்கள் பசுத்தோலில் செய்யப்பட்ட எந்த பொருளையும் விலக்க வேண்டியதாக கருதினர். இந்த மாற்றங்களுக்கான எதிர்ப்பை இந்தியர்களிடையே இன்னும் அதிகரிக்க செய்யும் வகையில் சிப்பாய்கள் அணியும் சீருடையின் முன்பக்கம் சிலுவை பொறிக்கப்பட்டிருந்தது. மீசை, சாதி அடையாளங்கள், கடுக்கன் ஆகியவை தொடர்பான உத்தரவு இந்து முஸ்லிம் ஆகிய இரு சமயங்களை சேர்ந்த சிப்பாய்களின் சமய வழக்கங்களை மீறுவதாக இருந்தாலும் இத்தகைய அடையாளங்களை வெளிப்படுத்துதல் இந்த உத்தரவுக்கு முன்பு முறையான உத்தரவால் தடை செய்யப்படாமல் இருந்தாலும் அணிவகுப்பில் இவ்வாறு தோன்றும்படி எந்த ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட படையிலும் வழக்கத்தில் இருந்ததில்லை என்று இம்மாற்றங்களுக்கு நியாயம் கற்பிக்கப்பட்டது. முதல் எதிர்ப்பு 1806 மே மாதத்தில் நிகழ்ந்தது. வேலூரில் இருந்த 4ஆம் ரெஜிமெண்டின் 2ஆம் படைப்பிரிவு வீரர்கள் புதிய தலைப்பாகையை அணிய மறுத்தனர். இந்த பிரச்சினை படைமுகாமின் தளபதியான கவர்னர் ஃபேன்கோட்டுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் கிளர்ச்சியாளர்களை உடனிருந்து கண்காணிக்கும்படி 19ஆம் குதிரைப்படை பிரிவுக்கு உத்தரவிட்டார். இவர்கள் மீதான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டது. 4ஆம் ரெஜிமெண்டின் 2ஆம் படைப்பிரிவுக்கு பதிலாக வாலாஜாபாத்தில் இருந்த 23ஆம் ரெஜிமெண்டின் 2ஆம் படைப்பிரிவு பொறுப்பை ஏற்றது. தலைமையின் உத்தரவை எதிர்த்தமைக்காக படையின் கீழ்நிலை பொறுப்பில் இருந்த 21 வீரர்கள் இராணுவ நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டார்கள். அவர்களில் 10 முஸ்லிம்களும் 11 இந்துக்களும் இருந்தார்கள். நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றும் பொருட்டு 2 வீரர், 1 முஸ்லிம், 1 இந்துக்களுக்கு தலா 900 கசையடிகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள். இந்திய வீரர்களிடமிருந்து கிளம்பிய எதிர்ப்புகளை மீறி அவர்களின் மனக்குறைகளை பொருட்படுத்தாமல் அரசு தான் முன்வைத்த மாற்றங்களை செயல்படுத்த முடிவெடுத்தது. புதிய தலைப்பாகை அணிவதற்கு விருப்பமில்லாத உணர்வு வீரர்களிடையே மிக பலவீனமாக இருப்பதாகவே கவர்னர் வில்லியம் பெண்டிங் நம்பினார். வேலூர் கோட்டையில் 1806ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி இரவின் போது பணியில் இருந்த இராணுவ அதிகாரிகள் வழக்கத்துக்கு மாறாக எதையும் கவனிக்கவில்லை என முதலில் கூறப்பட்டது. எனினும் அன்றைக்கு பொறுப்பில் இருந்த ஆங்கிலேய அதிகாரி பார்வையிடும் தனது வேலையை அன்று செய்யவில்லை என்றும் தனக்கு பதிலாக ஜமேதார் ஷேக் காசிம் என்ற இந்திய அதிகாரியை
அனுப்பினார் என்றும் பின்னர் தெரிய வந்தது. வேலூர் புரட்சிக்கு பிறகு அவர் முதன்மை குற்றவாளிகளில் ஒருவராக அடையாளம் காணப்பட்டார். ஜூலை 10 அதிகாலையில் பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டிய படைப்பிரிவின் தலைவர்கள் ஜூலை 9ஆம் நாள் இரவே கோட்டையில் தூங்குவதற்கு அதை சாக்காக பயன்படுத்தினர். இந்த துணை இராணுவ அதிகாரி கோட்டைக்குள் பாதுகாவலர்களாக தன்னால் இயன்றவரை தன்னுடைய ஆதரவாளர்களையே நியமித்தார். வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்பட்டவர் ஜமாலுதீன் ஆவார். இவர் திப்பு குடும்பத்தின் 12 இளவரசர்களில் ஒருவர். அவர் இந்திய அதிகாரிகளிடமும் வீரர்களிடமும் இரகசிய பேச்சுவார்த்தைகளின் போது அவர்கள் வேலூர் கோட்டையை 8 நாட்களுக்கு தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும்படியும் அதற்குள் 10,000 ஆதரவாளர்கள் உதவிக்கு வந்து விடுவார்கள் என்றும் கூறி வந்தார். உரிமை பறிக்கப்பட்ட பாளையக்காரர்களின் உதவியை கேட்டு அவர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதையும் அவர் தெரிவித்தார். திப்பு சுல்தானிடம் பணிபுரிந்த ஏராளமான அதிகாரிகள் திப்புவின் முன்னாள் அமைச்சரான பூர்ணையாவுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அவர்கள் தக்க நேரத்தில் கை கொடுப்பார்கள் என்றும் ஜமாலுதீன் கூறினார். புரட்சி வெடித்தல். வேலூர் கோட்டையில் ஜூலை 10ஆம் நாள் காலை 2 மணிக்கு முதன்மை பாதுகாப்பு தளத்தில் இருந்த காவலர்களிடமிருந்து கார்பரல் பியர்ச்சிக்கு ஒரு செய்தி தெரிவிக்கப்பட்டது. படைவீரர் குடியிருப்புக்கு அருகில் துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது என்பதே அச்செய்தி. பியர்ச்சி பதில் நடவடிக்கையில் இறங்கும் முன்னரே சிப்பாய்கள் ஆங்கிலேய பாதுகாவலர்கள் மீதும் படைவீரர் அதிகாரிகள் குடியிருப்பு ஆகியவற்றின் மீதும் ஏறக்குறைய ஒரே நேரத்தில் தாக்குதல் தொடுத்தனர். பியர்ச்சியும் கடுமையான காயங்களுக்கு உள்ளானார். ஐரோப்பிய குடியிருப்புகளில் கோடை வெக்கையை சமாளிக்க கதவுகள் இரவிலும் திறந்து வைக்கப்பட்டிருந்தன. கிளர்ச்சியாளர்கள் படுக்கையில் பாதுகாப்பின்றி உறங்கிக் கொண்டிருந்த ஐரோப்பியரை சன்னல் வழியாக எளிதில் சுட முடிந்தது. ஐரோப்பிய குடியிருப்புக்கு தீ வைக்கப்பட்டது. ஐரோப்பிய அதிகாரிகளின் குடியிருப்புகளை கண்காணித்து வெளியே வரும் எவரையும் சுடுவதற்கு தனிப்படை பிரிவு நியமிக்கப்பட்டது. வெடிமருந்துகளும் துப்பாக்கி ரவைகளும் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கிடங்கை 1ஆம் ரெஜிமெண்டின் ஒரு பிரிவு தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. அதே ரெஜிமெண்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு குழு குடியிருப்புகளில் உள்ள ஐரோப்பியரை கொல்வதற்கு தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்தது. ஏராளமான ஐரோப்பிய ஒழுங்குமுறை நடத்துனர்களுடன் 13 அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். இராணுவ குடியிருப்பில் 82 கீழ்நிலை இராணுவ வீரர்கள் இறந்தார்கள். 91 பேர் காயமடைந்தனர். உள்ளூர் வீரர்கள் அடங்கிய 16ஆம் காலாட்படையை சேர்ந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் துப்பாக்கி சத்தம் கேட்டபோது கோட்டைக்கு வெளியே பல்லக்கில் சென்று கொண்டிருந்தார். அவர் பல்லக்கிலிருந்து இறங்கி கோட்டையின் சரிவான பகுதிக்கு சென்று விசாரித்தார். அதற்கு பதில் போல் பாதுகாப்பு அரணிலிருந்து சரமாரியாக பொழிந்த குண்டுமலை உடனடியாக அவரது உயிரை பறித்தது. கோட்டைக்கு வெளியே பணியில் இருந்த மேஜர் கோட்ஸ் கிளர்ச்சியை பற்றி கேள்விப்பட்டு கோட்டைக்குள் நுழைய முயன்றார். அவரால் உள்ளே செல்ல முடியாததால் ஆற்காட்டில் குதிரைப்படை முகாமுக்கு பொறுப்பு வகித்த கில்லஸ்லீபிக்கு கடிதம் எழுதி அதை கேப்டன் ஸ்டீவன்சன் என்பவரிடம் கொடுத்து அனுப்பினார். அந்த கடிதம் வேலூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஆற்காட்டுக்கு காலை 6 மணி அளவில் சென்றடைந்தது. கர்னல் கில்லஸ்லீபி உடனே வேலூருக்கு புறப்பட்டார். தன்னுடன் கேப்டன் யங் தலைமையில் 19ஆம் குதிரைப்படையை சேர்ந்த ஒரு பிரிவையும் லெப்டினன்ட் வுட் ஹவுஸ் தலைமையில் அதற்கு துணை நிற்கும் 7ஆம் குதிரைப்படையிலிருந்து ஒரு வலுவான பிரிவையும் அழைத்து சென்றார். அவர் குதிரைப்படையில் மீதமுள்ள வீரர்களுடன் தன்னை பின்தொடர்ந்து வரும்படி கர்னல் கென்னடியிடம் அறிவுறுத்திவிட்டு ஆற்காடு படை முகாமை பாதுகாக்கவும் தன்னுடன் தகவல் தொடர்பில் இருக்கவும் ஒரு தனிப்பிரிவை விட்டு சென்றார். வேலூர் கோட்டைக்கு காலை 9 மணிக்கு வந்தடைந்த கில்லஸ்பி தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடந்து கொண்டிருந்ததால் வீரங்கிகள் தங்கள் பாதுகாப்புக்கு வந்து சேரும் வரை காத்திருக்க முடிவு செய்தார். விரைவிலேயே ஆற்காடிலிருந்து பின்தொடர்ந்து வந்த கென்னடி தலைமையிலான குதிரைப்படை 10 மணி அளவில் வந்து சேர்ந்தது. லெப்டினன்ட் பிளாகிஸ்டன் தலைமையில் 19ஆம் குதிரைப்படையின் பீரங்கியால் கோட்டையின் வெளிவாசல் கதவு தகர்க்கப்பட்டது. கேப்டன் ஸ்கில்டன் தலைமையிலான குதிரைப்படையின் ஒரு பிரிவு கோட்டையில் நுழைந்தது. கில்லஸ்பியின் வீரர்கள் கடுமையான துப்பாக்கி சூட்டை எதிர்கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற தாக்குதலில் கர்னல் கில்லஸ்லியும் காயங்களுக்கு உள்ளானார். கிளர்ச்சியில் ஈடுபட்ட சிப்பாய்கள் பின்வாங்கினார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் கோட்டையின் சுவர்கள் மீது ஏறி தப்பித்தனர் அல்லது ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு கருணைக்காக கெஞ்சினர். குதிரைப்படை பிரிவுகள் அனைத்தும் அணிவகுப்பு மைதானத்தில் ஒன்று கூடின. கோட்டையின் திண்டிவாசல் மூலம் கிடைத்த குறுகலான பாதை வழியே தப்பியோடிய சிப்பாய்களை பின்தொடர்ந்து சென்று பிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. தப்பியோடிய சிப்பாய்களை வழிமறித்து பிடிக்க சில உள்ளூர் குதிரையாளர்களுடன் ஒரு குதிரைப்படை பிரிவு கிளம்பியது. கோட்டையின் அனைத்து கட்டிடங்களிலும் தேடுதல் வேட்டை நடந்தது. அங்கு ஒளிந்திருந்த கிளர்ச்சியாளர்கள் இரக்கமின்றி கொல்லப்பட்டார்கள். கில்லஸ்பியின் ஆட்கள் கிளர்ச்சிக்கு திட்டம் தீட்டிய திப்புவின் மகன்களை பழிவாங்க விரும்பினார்கள். ஆனால் லெப்டினன்ட் கர்னல் மரியாட் இதை எதிர்த்தார். கர்னல் கில்லஸ்பி வேலூர் கோட்டையை 15 நிமிடங்களுக்குள் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக கூறப்பட்டது. கர்னல் ஹெர்கோட் வாலஜாபாத் படைக்கு பொறுப்பு வகித்தவர். ஜூலை 11இல் வேலூர் படையின் தற்காலிக பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். ஜூலை 13இல் ஹெர்கோட் படை முகாமின் பொறுப்பாளராக பதவியேற்று இராணுவ சட்ட ஆட்சியை அமல்படுத்தினார். கர்னல் கில்லஸ்பியின் விரைவான சிறந்த திட்டமிடுதலுடன் கூடிய நடவடிக்கையே கோட்டையை சில நாட்களுக்குள் கைப்பற்றி அடுத்ததாக மைசூரில் இருந்த வரவிருந்த 50,000 வீரர்களின் ஆதரவை பெறுவதற்கு திட்டமிட்ட கிளர்ச்சியாளர்களின் கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக கருதப்படுகிறது. படை வீரர்கள் எதிர்ப்பு தெரிவித்த அருவருப்பான மாற்றங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டன. விசாரணை குழுவின் கூற்றுப்படி மைசூர் இளவரசர்கள் கிளர்ச்சிக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்பது நிறுவப்பட்டதால் அவர்களை கல்கத்தாவுக்கு அனுப்பி வைக்கும்படி உத்தரவிடப்பட்டது. உயர்மட்ட தீர்ப்பாயங்கள் கவர்னர் படைத்தளபதி துணை உதவி ஜெனரல் ஆகியோரை இந்த குளறுபடிக்கு பொறுப்பாகி அவர்களை திருப்பி அழைத்துக்கொள்ள உத்தரவிட்டன. வேலூர் நிகழ்வின் தாக்கம் ஹைதராபாத், வாலாஜாபாத், பெங்களூர், நந்தி துர்கம், பாளையங்கோட்டை, பெல்லாரி, சங்கரி துர்கம்
ஆகிய இடங்களிலும் பரவியது. 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற பெரும் கிளர்ச்சிக்கான அனைத்து முன்னறிகுறிகளும் வேலூர் கிளர்ச்சியில் இருந்தன. பெருங்கிளர்ச்சியில் இடம்பெற்ற கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் என்ற சொல்லுக்கு மாற்றாக வேலூர் நிகழ்வில் இடம்பெற்ற பாட்ச் என்பதையும், பகதூர் ஷா, நானா சாஹிப் ஆகியோருக்கு மாற்றாக மைசூர் இளவரசர்களையும் நம்மால் பொருத்தி பார்க்க முடியும். கில்லஸ்பியின் வன்கொடுமைகளை நேரில் பார்த்த ஜே. பிளாக்கிஸ்டன் 800க்கும் மேற்பட்ட உடல்கள் கோட்டையிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்பட்டதாக கூறினார். W.J. வில்சனின் மதிப்பீட்டின்படி கிளர்ச்சியில் பங்கேற்றதற்காக 378 பேர் சிறை வைக்கப்பட்டனர். 516 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டாலும் சிறை தண்டனை விதிக்கப்படவில்லை. விசாரணை குழுவிடம் அளிக்கப்பட்ட வாக்குமூலங்களின்படி இராணுவ நீதிமன்றம் சில தனிப்பட்ட நபர்களுக்கு மரண தண்டனை விதித்தது, சிலரை நாடு கடத்தியது. இத்தண்டனைகள் வேலூர் பொறுப்பதிகாரியால் 1806ஆம் ஆண்டு செப்டம்பர் 23 அன்று நிறைவேற்றப்பட்டது.